குழந்தைங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ரீஓப்பனிங்னா இப்போது எல்லோரும் புக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நானும் புக்ஸ் வாங்கியாச்சு. கீர்த்தி இப்போ எல்கேஜி போகிறா. நேற்று தாங்க புக்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த குழந்தைங்களோட சேர்ந்து புக்ஸுக்கு அட்டை போடுறது, ஸ்டாப்லர் பின் அடிக்கிறது, லேபிள் ஓட்டுறதுலாம் இதெல்லாம் நல்ல மெமரிஸ். நம்மளும் பண்ணியிருப்போம் நம்ம அம்மா அப்பா கூட. நேற்று இந்த மேடம்க்கு போய் அட்டை, லேபிள், பென்சில், ஷார்ப்னர் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க மேடம். என்ன வாங்கிட்டு வந்தீங்க நேற்று கடைக்கு போய்? சொல்லுங்க. கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க. பென்சில், அப்புறம் ப்ரௌன் ஷீட்டு, லேபிள். என்ன லேபிள் வாங்கியிருக்கீங்க? லேபிள் வாங்கியிருக்காங்க மேடம், டோரா லேபிள் வாங்கியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரௌன் அட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கீர்த்திக்கு புக்கு வாங்கிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப ஆர்வங்க. அவளுக்கு என்ன தான் இருக்குதுன்னு திறந்து பார்க்கணும். அழகாக உட்காந்து ஒன்று ஒன்றா படிச்சுட்டு காமிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு இது வரைக்கும் ப்ரீகேஜியில் சும்மா தாங்க புக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அவளுக்கு எழுதணும் பழகணுன்னும் போது இன்னும் ஆர்வம் வந்துருச்சு. அவள் ஆல்ரெடி நல்லா எழுதுவா. அவள் உட்காந்து ஒன்று ஒன்றா படித்து காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தான் என்கிட்ட. அட்டை போடணுன்னா இன்னும் பிடிச்சி போச்சு அவளுக்கு. அந்த அட்டையில் ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கரை எவ்வளோ பிச்சு பார்த்தாங்க, வரவே இல்லை. அதை மட்டும் கிழிச்சு கொடுத்துட்டாங்க. கீர்த்தி உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குழந்தைங்கள வச்சுட்டு அட்டை போடும் போது கவனமாக போடுங்க. கத்தி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு அவங்க நடுவில் கை வச்சுருவாங்க. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலும் புக்கு எல்லாம் ஒரே சைஸில் வராதுங்க. கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதாக வரும். அதனால் நான் ஒவ்வொரு புக்குக்குமே அளவு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈக்குவலாக லென்த் பார்த்துட்டு அப்புறம் கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டுப்பேங்க. அதுதான் புக்கோட அளவு. அப்புறம் ரிமைனிங்கை அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கத்தியை வச்சு போட்ட ஸ்லிட்டு தாங்க அளவு. இப்போது புக் எடுத்துகிட்டு இந்த அட்டையை பிரித்து எடுத்துக்கலாங்க. இது தாங்க ஒரு நோட்டோட அளவு. பார்த்து கட் பண்ணுங்கள். பசங்க கை நடுவில் வச்சுட போகிறாங்க. நீங்களுமே பார்த்து கட் பண்ணுங்கள். நான் எப்போதுமே அட்டை போடும் போது புக்கை எப்படி உள்ளே வச்சு ஈக்குவலாக லெவல் பண்ணிட்ட அப்புறம் புக்கை நல்லா ஈக்குவலாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நகத்தை வச்சு கோடு போட்டுப்பேங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புக்கும் விலகி போகாது. அளவு கரெக்டாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். புக்கோட 2 பக்கமும் மடக்கிட்ட அப்புறம் புக்கு அளவு நடுவில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்படி நான் நகத்தை வச்சு ஒரு கோடு கிழிச்சிக்கிறேங்க. பாருங்கள், உங்களுக்கு மடக்கி உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க, விசிபிளாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டுப்பேங்க. இந்த ஸ்லிட்டு போட்டதுக்கப்புறம் வி ஷேப்பில் எப்போதும் போல் கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தாங்க அட்டை போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டு கட் பண்ணும் போது உங்களுக்கு பிசிறு தட்டாமல் அழகாக வருங்க. ஈவனாக இருக்கும். உங்களுக்கு நோட் புக்கை பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ரிமைனிங்கை புக்கு உள்ள மடக்கி க்ளோஸ் பண்ணால் முடிஞ்சதுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போலாம் நம்ம செலோ டேப் போட்டுவோங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க போட்டு பிச்சு எடுத்துடுறாங்க புக்கை, தூக்கி போட்டு. அதனால் நம்ம ஸ்டாப்லர் பின் அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது எல்லா கார்னர்ஸ்லேயும் ஸ்டாப்லர் அடித்தா அவ்வளோதாங்க முடிஞ்சது அட்டை போடுற வேலை. இந்த மாதிரி அழகாக ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, உள்ளே எவ்வளோ நீட்டாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு லேபிள் ஒட்டினா ஃபுல் வேலையே முடிஞ்சதுங்க. கீர்த்திக்கு பிடிச்ச லேபிள் எதுன்னு கேட்டேன். அவள் ஒன்று காமிச்சா, அதை எடுத்து ஒட்டியாச்சு. என்னோடய சின்ன வயசில் பார்பி லேபிள் நிறையா வருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்பி லேபிள். மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெரி, அது இதுன்னு நிறையா வரும். இப்போ போய் பார்த்தா டோரா, ஸ்மைலி, பிடிஎஸ், ஆர்மி, என்னென்னமோ லேபிள் வந்திருக்குங்க. நம்மளோட சின்ன வயசு லேபிள் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. அதோட மெமரி தான். அதை அப்படியே பத்திரமா பார்த்து வச்சுப்போம். புக்குக்கு மட்டும் ப்ரௌன் ஷீட் போட்டால் போதும்னு சொல்லிட்டாங்க. நோட்ஸுக்கெலாம் விசிபிள் ஷீட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நேம் அதிலே எழுதிடுங்க, லேபிள்லாம் ஒட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேம் எழுத ஆரம்பித்தாச்சு. எல்லா நோட்லேயும் நேம் எழுதி முடித்தாச்சு. பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு எழுதிட்டேன்.
மார்க்கர் பொறுத்த வரைக்கும் எழுதினதுக்கப்புறம் உடனே வந்து அட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்கோ, இல்லைன்னா நேம்லாம் ஸ்மஜ் ஆகிடும், பார்க்கவே நல்லா இருக்காது, அதை அழிக்கவும் முடியாது. அப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா நான் காய வச்சுட்டேங்க. செம இடி மழை வேற. அட்டை போடும் போது கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதாங்க இந்த லோ லைட்டு, எதுவும் நினச்சிக்காதீங்க. ப்ரௌன் ஷீட்டோட இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. கடகடன்னு போட்டாச்சு. நோட்டுக்கு எல்லாமே ஒரே சைஸுன்றனால அப்படியே வந்து குறித்து போட ஆரம்பித்தாச்சு. அடுத்தடுத்த மெஷர்மெண்ட் அதிலே வந்து குறித்து நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். மதியானம் வேலை அதுவுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த புக்கோட பேக்கை எடுத்து வச்சு அட்டைலாம் பிரித்து வச்சு நம்ம அப்பாவும் அம்மாவும் உட்காந்து அட்டை போட்டு தர்றது, அதெல்லாம் ஒரு தனி மெமரிஸ் தான் இல்லைங்க. பிடிச்ச லேபிளை ஒட்டி பேர் எழுதி என்னென்ன சப்ஜெக்ட்டுன்னு எழுதி அதை பார்த்து ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் பார்த்து வச்சிட்ருப்போம். அதெல்லாம் ஒரு தனி மெமரிஸ் தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மெமரிஸ் இருக்கா? எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் போட்டால் வழுக்கிட்டு ஓடுவோங்க. அதனால் நம்ம வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்கு ஸ்டாப்லர் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா லூசன் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி ப்ரௌன் ஷீட்டில் பண்ண மாதிரியே தாங்க ஸ்லிட்டு போட்டு நம்ம வந்து சைட்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புதுசாக புக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த புக்கோட ஸ்மெல் இருக்கே, அது எவ்வளோ பேர் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்க? அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மெல் பண்ணுறதுக்கே. அதுவும் இந்த கைடில் வர ஸ்மெல்லெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோடனே தேவையான நோட்ஸ் எல்லாம், தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவோம். வெயிட்டு தூக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் போவோம். ஆனுவல் லீவ் முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது சில ஃப்ரெண்ட்ஸை எதிர்பார்த்துட்ருப்போம். அவங்களாம் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கோம். இப்போ தான் ஃபோன் அது இதெல்லாம், அப்போல்லாம் வந்து அம்மா அப்பா ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். கால் பண்ணி சொல்லக்கூட முடிஞ்சிருக்காது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம எப்படி இருந்திருக்கோம்ல 90s கிட்ஸ் எல்லாம். அதே மாதிரி நியூ டைம் டேபிள் கொடுக்கும்போது எந்தெந்த சப்ஜெக்ட் எதில் வருதுன்னு பார்க்குறத விட நம்ம பிடி டைமிங் எப்போ வருதுன்னு தாங்க பார்ப்போம். வாரத்துக்கே 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தாங்க வரும். அந்த பிடி பீரியடையும் சயின்ஸ் டீச்சரும் நம்ம மேக்ஸ் டீச்சரும் கடன் வாங்கும் போது கொடுமைங்க. இந்த மாதிரி எல்லா நோட்டுக்கும் புக்குக்கும் நான் ஷீட்டை வந்து அளவெடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கீர்த்திக்கு என்ன தான் நான் அட்டை போட்டாலும் அவங்க அப்பா ஒரு அட்டையாச்சும் போட்டுடணுன்னு அடம் பிடிச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தவரை எழுப்பி நீ போட்டே கொடுத்தாவணுன்ட்டு உட்கார வச்சு ஒரு அட்டை போட வச்சாங்க. ரெண்டு பேரும் போட்ட அட்டையில் யார் போட்ட அட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக அட்டை போட்டு முடிச்சாச்சு. நோட் என்னமோ கொஞ்சம் தான், ஆனால் நைட்டு 11 ஆயிடுச்சுங்க எல்லாம் போட்டு முடிக்கவும் ஒரே நாளில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க வீடியோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். This is me, Malika, signing off. See you in the next video. Bye bye.